ओम कांचीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த காணொலியானது ஸ்ரீ விஸ்வாவசு வருஷத்திய ஆடி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது. ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை 17, அதாவது 17/7/2025 முதல் 16/8/2025 வரை, அதாவது 17 ஜூலை 2025 முதல் 16 ஆகஸ்ட் 2025 வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம். இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் ராசியானது மிதுன ராசி. அதிபதி புத பகவான். புத பகவான் மாத ஆரம்பத்தில் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், தனம் குடும்பம் வாக்கு கல்வின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியாதிபதின்ற ஒரு தன்மை உண்டு. ராசியாதிபதி எங்கிருந்தாலும் அந்த பாவகம் வளரும். 2ஆம் பாவன்றது நல்ல பாவம், மிக நல்ல பாவம். அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னா முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி 2இல் இருக்கிறார். ஸோ உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். எப்படி? உங்கள் பேச்சால் வெற்றியடையும். பேச்சு நல்லா சாமர்த்தியமாக பேசி எப்படியோ காரியத்தை சாதிக்கிறான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க. அது இந்த காலகட்டம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பொருந்தும். தன் தேவையை யாரிடமிருந்து பெற வேண்டுமோ அவரிடமிருந்து பேசியே வழிக்கு கொண்டு வர வச்சிருவாங்க, காரியத்தை சாதிச்சிருவாங்க. அந்த வகையில் ஏற்கனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சு திறமை அதிகம். புதனுடைய வீடு, கம்யூனிகேஷன், யார்கிட்ட எப்படி பேசணுன்றது தெரியும். இந்த காலகட்டம் அதை விட அருமையாகவே இருக்குது. இந்த காலம் உங்களுக்கு மிக ஒரு பொற்காலமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செவ்வாய் கேத்து 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேத்துவுடன் இணைந்திருக்கிறார். பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். இதுவரைக்கும் புத்திரபாகியம் இல்லைன்னு சொல்கிறவங்க நிச்சயம் புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு உண்டானவரை குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. குரு பகவான் உங்கள் ராசியிலே இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீடான தனுசு ராசியை, தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். நட்பு வட்டம் பெருகும். நட்பு வட்டம் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். உடன் பணிபுரிவர்கள் மூலம் நன்மையை அடைவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரும். ஸோ இந்த ஆடி மாதம் எப்படி சார் திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆடி மாதத்தில் நம்ம ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்க்கலாம், பேசலாம். ஆனால் பெண் பார்ப்பதோ, பெண் வீட்டிலிருந்து ஆண் வீட்டை பார்ப்பதோ இதுதான் கூடாது. மற்றபடி ஜாதகங்களை தாராளமாக பார்க்கலாம், அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆடி மாதம்னா எதுவுமே பார்க்கக்கூடாது, ஜாதக திருமண விஷயமே பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஜாதகம் தாராளமாக பண்ணலாம். மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க அதுலேருந்து வரன் எடுத்துகிட்டு ஜோதிட அன்னைக்கு பொருத்தமாக எல்லாமே பார்க்கலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குண்டான அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியிலும், ராசிக்கு 8, 9க்குண்டான அதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். புதிய முயற்சிகள், புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, இயந்திர தளவாளங்கள் புதுசாக வாங்கிறது, மிஷினரிஸை மாற்றுறது, இதெல்லாமே உண்டு. வாகன மாற்றம், வாகனம் பழுது நீக்குதல். ரொம்ப நாளாக இப்போ இந்த வண்டியை சர்வீஸ் விடணும்னு நினச்சிட்டு இருக்க சார், டைமே இல்லை அப்படின்றவங்களாம் இந்த மாதம் அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. பொதுவாக மார்க்கெட்டிங் இதில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வண்டி சேரு மழை வந்துச்சுன்னா சேரு சகதிலாம் நிறைய அழுக்காக இருக்கும். அதனால் கூடுமான வரை உங்களுடைய இருசக்கர வாகனத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது நல்லது. யாரும் இந்த மார்க்கெட்டிங் பீரியட் இருக்கிறாங்க, என்ன பொருள் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் தான் சரி, ஒரு இடத்துல
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து இந்த டூ வீலர் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த வண்டியை வந்து குடும்ப நலிக்கும் சின்ன சின்ன ரிப்பேராக இருந்தால் அந்த ரிப்பேர் சரி பண்ணிடுங்க. இந்த இண்டிகேட்டர் உடஞ்சி போச்சு அப்படின்னாலும், இல்லை ஒரு பக்கம் கண்ணாடி இல்லை சார், ஏன்னா ப்ரொவிஷன் வந்து 2 பக்கம் கண்ணாடி தான் இருக்கும். இப்போ சிலர்லாம் இந்த டிராஃபிக்கில் வந்து சந்தெல்லாம் பூந்து போகணும் சார் அப்படின்னு சொல்லி என்ன இந்த 2 ரியர் மிரரையும் கையிலே வைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. அது 2 பக்கம் மிரரும் மாட்டுங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்ம கையில் 5 விரல் இருக்கணும், ஒரு விரல் கம்மியாக தரல அங்கஹீனம் சொல்லுவாங்க. அதே போல் தான் வண்டியோட அங்கஹீனமாகிறது. ஸோ அந்த 2 பக்கம் அந்த ரியர்வு மிரர், அதே போல் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, ஹெட்லைட் ஒர்க் ஆகலை, ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை, இப்படி இந்த சின்ன சின்ன ரிப்பேரு அப்படிலாம் வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து அதுக்குண்டான பணத்தை செலவு பண்ண அந்த வண்டியை வந்து இந்த க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் பீரியடில் இருக்கிறவங்க, அதுவும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் குறிப்பாக பேச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு மூலதனம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நன்கு பேசக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அது அந்த இதில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் பீரியடில் இருக்கிறவங்க, ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து பேச்சே மூலதனம். அவங்கள பற்றி ஒரு காமெடியான ஒரு பழமொழி உண்டு, கையிலே பை, கழுத்திலே டை, வாயிலே பொய் அப்படின்னாங்க. இது சும்மா காமெடிக்காக தான், தப்பாக நினைக்க வேண்டாம் யாரும். அதனால் அவங்க தன்னோட வண்டியை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு டார்கெட் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதம் உங்களுடைய டார்கெட் 15 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி, அந்த 15 லட்சத்துக்காக நீங்கள் வந்து வண்டி வச்சுட்டு அலைஞ்சாலே விட இந்த வண்டியை கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி காலங்கத்தில் எழுந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணி சின்ன ஒவ்வொரு சர்வீஸ்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு காணப்படும். 9ஆம் வீட்டை பார்க்கிறார். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சின்ன சின்ன உபதிரவங்கள் தீரும். உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியாகவும் விளங்குகிறார். அவர் எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடத்து அதிபதி 4க்கு 11ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ பெண்கள் மூலம் ஆதாயம் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில் தாய் வழி சொந்தங்கள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக காணப்படுகின்றது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்கு படிப்பார்கள். இயற்கையிலேயே படைப்பில் ஒரு நல்ல எண்ணாட்டம் உள்ளவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மாதம் உங்களுக்கு பலவித நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகின்றது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், பொதுவான தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுறது நல்லது. இல்லை சார் எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்குது அப்படின்றவங்க யோக நரசிம்மரை வழிபடுங்க. நிச்சயம் நன்மைகள் கிட்டும். நன்றி, வணக்கம்.